முதல்ல நிதி ஆயோக் கூட்டத்தில் சொல்லிடுறேன். நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யணும், என்ன பாக்கி இருக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசியிருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா பள்ளிக் கல்வித்துறைக்கான தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய எஸ்எஸ்ஏ நிதியை பெறுவது, அதேபோல் கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ திட்டங்கள், அங்குள்ள விமான நிலையங்களை விரிவாக்குறது, சென்னையில் பறக்கும் ரயில் திட்டத்தை மெட்ரோவிடம் ஒப்படைக்கணும்னு அது ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். அடுத்தது செங்கல்பட்டு திண்டிவனம் நேஷனல் ஹைவே சாலையை 8 வழிச்சாலையா ஆக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கிறது பற்றும் கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஆயுதராப்பர் மற்றும் பழங்குடியின மக்களுடைய மாண்பை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் அவருடைய சாதி பேரின் விகுதிகளை மாற்றுவது, கிறிஸ்துவராக மாறிய ஆயுதரோட மக்களை ஆயுதரோட சேர்க்கிறது, இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய மீனவர்களை மற்றும் அவருடைய படகுகளை மீட்பது ஆகிய கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி அங்கே நான் பேசியிருக்கேன். அப்புறம் கூட்டம் முடிந்த பிறகு ஆய்வுக் கூட்டம் நிதி ஆய்வுக் கூட்டம் முடிந்த பிறகு டிரைவர்ஸ் சந்திக்க நேரம் கேட்டிருந்தேன். அங்கேயே 2 நிமிஷம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி ஒரு போட்டு எடுத்து சொல்லியிருக்கேன். என்ன சொல்லுவாரு, செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்லுவாரு, செய்யறதா செய்யலாங்க போகிறோம். ஏற்கனவே மெட்ரோ ரயிலுக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை நிறுத்தி வச்சிருந்தாங்க. அப்போ அந்த கோரிக்கை வெளியே சொன்னப்போ அதை உடனே செஞ்சு கொடுத்தாரு. அதை நினைவுபடுத்தி தேங்க்ஸ் சொல்லும்போது நீ சொன்ன நான் செஞ்சேன்னாரு. அதே மாதிரி இப்போ ஒன்று சொல்லியிருக்கேன், எது செய்யுங்கன்னு சொல்லிட்டு வந்து அது இன்னைக்கு எவ்வளவு இருப்போம். நீதிமன்றம் கடும் கண்டனத்தை முன்வச்சிருக்கு. எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் எதிர்கட்சி தலைவர்கள் மீதான ஒரு கடுமையான போக்கை அமலாக்கத்துறை மூலமா மத்திய அரசு எடுத்துட்டு வருதுன்னு கடிதம் நேற்று முன்வச்சிருந்தீங்க. அந்த ஒரு கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க? தலைமை நீதிபதியுடைய ஒரு கருத்துக்கள் அமலாக்கத்துறை நியாயமான கருத்து தான். நீதிபதி சொல்றது நீங்க நியாயமான தீர்ப்பு தான் சொல்லியிருக்கிறாரு. அது நல்லா இருக்கு. பல மாநிலங்களில் தொடர்ந்து குற்றச்சாட்டு வருகிறது. தமிழகத்திலேயும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதான் ஒட்டுமொத்தமாக கடந்த அது அரசியல் ரீதியா பண்றது. அது நாங்க எப்படி சொல்லியிருக்கோம் சந்திப்போம். எதிர்கட்சி தலைவர் நீங்க டெல்லி வந்த பயணத்தை விமர்சிச்சிருந்தாரு. ஆனால் அதே அதிமுகவுடைய ஒரு பிரிவினராக கூட புகழேந்தி அவர் தெரிவிக்கிறார், முதல்வர் வெளிப்படை தன்மையுடன் சென்று நிதியை கோரிக்கை வைத்திருக்கிறார், மறைமுகமாக அல்ல அப்படின்னு. நீங்க எப்படி சொன்ன வெள்ளக்குடியை காட்ட போறேன் சொன்னாரு. என்கிட்ட வெள்ளக்குடி இல்ல, அவர்கிட்ட இருக்கிற மாதிரி காவி கூட என்கிட்ட இல்ல. அது மரியாதை சந்திப்பு. எப்ப டெல்லிக்கு வந்தாலும் அவங்க சந்திக்காம போடுறதில்ல. அதே அடிப்படையில் சந்திச்சிருக்கேன். அதே நேரத்தில் அரசியலும் பேசுறோம், இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் சுத்தராட்டம், பொய், தேவையில்லாம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. மருத்துவ அந்தந்த துறையுடைய அமைச்சர் அப்பப்போ மறுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் திட்டமிட்டு செய்யறாங்க. தேர்தல் இறங்குறது அதிகம் செய்வாங்க. அதெல்லாம் சந்திப்பு தயாரா இருக்கும்.